தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாக நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜாபி. கலைஞர் செஞ்சார். கலைஞர் சொல்றாரு. கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்றாரு? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணாரு? இந்த தமிழ்நாட்டு அடமான தான் இவர் புலியோட உச்சம் முதலே சொல்லி இவர் கேட்ட கோவம் தான் வரும். கலைஞர் பொய்னா பொய் எங்க அப்பன் புதிர். விஜயகாந்த் சார், நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு டிஎம்கேவை பற்றி பிரேமலதா அவர்கள் புரிஞ்சு வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் இப்போ அவங்களுக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க இந்த அம்மா, என்ன அண்ணனோட ஆட்சியில் ஒரு சில பாலியல் வன்கொடுமைகள் அண்டு போதை கலாச்சாரம். என்னங்க மேடம், இது வந்து உங்களுக்கு சர்வசாதாரணமாக போச்சு. சமுதாயத்தையே சீரழிக்கிறது போதை கலாச்சாரம், பெண்களுடைய மானத்தையே மானபங்கப்படுத்துறது உங்களுக்கு வந்து ஒரு சர்வசாதாரண விஷயமா போச்சா? பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்தித்து கேட்டு பாருங்கள். அவங்களுடைய அழுகுரல் உங்களை வந்து இவ்வளோ சாதாரண பேச வைக்காது. நீங்கள்லாம் பெண்ணாக இருந்துட்டு பெண்களுக்கே இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் பேசுகிறீங்களே. மக்களை எப்பேற்பட்ட கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வந்து ஓட்ட போட்டு நீங்கள் என்ன பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுங்க. அது கண்ணிருந்தும் குருடா காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் புரியாது. ஆனால் எங்கள் அண்ணனை வந்து லாலிபாப்னு சொல்கிறக்கு உங்களுக்கு என்ன மேடம் அருகதை இருக்குது? அவர் வந்து அவருடைய இந்த ஒரு ஹை பீக்கில் இருந்துக்கிட்டு உச்சத்தில் இருந்துக்கிட்டு வெளியே வந்து ஆமாங்க 1000 இல்லை கோடி இல்லை மில்லியன் டைம் சொல்லுவோம். எல்லாருமே ஹை பீக்கில் உச்சத்தில் தான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு மனசு வந்துருதுங்க ஒரு பொது சேவை செய்யணும், ஒரு மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்து இறங்கி இருக்கிறவங்களை காட்டுங்க எனக்கு. நான் வந்து வேணா ஒத்துக்கிறேன், இவங்கெல்லாம் செஞ்சாங்க, இவர் என்ன பெருசாக செஞ்சிடறாரு விஜய் அவர்கள் அப்படி நாங்களும் சேர்ந்து பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லது செய்யணும்னு வந்த மனுஷனை எவ்வளோதாங்க போட்டு குத்துவீங்க, எவ்வளோதாங்க செய்வீங்க? ஏன் அவருக்கு நடந்த கொடுமையெல்லாம் தெரியாது? அவருக்கு அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரல? நீங்கள் எதுக்குங்க மேடம் கவலைப்பட போகிறீங்க? உங்கள் ஹஸ்பண்டுக்கே நடந்துச்சு. நம்ம விஜயகாந்த் சாரியை போட்டு தாக்குனாங்களே, இவர் வந்துட்டா இந்த மனுஷன் வந்து டைனமிக்காக இருக்காரு, இவர் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டா அசைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி விஜயகாந்த் சாருக்கு கொடுக்காத கொடுமையா, இல்லை அவர் இமேஜை டேமேஜ் பண்ணாதான் வடிவேல் அவர்களெல்லாம் வச்சு கேப்டனாக தரையில் இருக்கணும், தண்ணியில் மிதக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அவமானப்படுத்தியும் கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் போய் அந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிற மனுஷனை பற்றி இப்படி இழிவாக பேசுகிறீங்களே. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தனியாக உட்காந்து யோசிங்க மேடம். ஆச்சுங்களா? எங்கள் அண்ணன் பெண்களுக்காக எப்பேற்பட்ட திட்டம் கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? பேனிக் பட்டன் சிஸ்டம். எங்கே இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பட்டன் எழுதுனா கண்டிப்பாக அது வந்து சிக்னல் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு. எங்கள் அண்ணனை நாங்கள் அந்த அளவுக்கு மதிக்கிறோம். நீங்கள் லாலிபாப்னு சொல்லுறது உங்களுக்கு சொல்லிக்குங்க. நீங்கள் தான் இப்போ வளர்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் மேடம். உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீங்கள் தான் இன்னும் பேபியாக இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பேச்சை பேசுங்க. ஓட்டு போட்டிருக்கீங்க இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. உங்க விஜய் உயிர் என்ன வரனா